அப்புறம் கூப்பிடு. உங்க ஆத்தா கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, வெளியே கூப்பிடு. கூப்பிடு. ஏய் வெளியில போய் உள்ள எல்லாம் பேசவே முடியாது. உன் லட்சணம் உங்க குடும்பத்தோட லட்சணம் அக்கம் பக்கம் தெரியவனா? ஏக்கா நீ கேள அங்க பாருக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான் போய் வெளிநாட்டுல. என்னடி நான் என்னடி ஒழுங்கா இல்ல? நான் என்ன ஒழுங்கா இல்ல? நான் ஆம்பளை அடி இல்ல ஆம்பளை அத பொம்பளையா நானே? நான் சாரி கட்டிதான் திரியறேன். குடாயால இதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன், புரியுதா? சரியா சொல்றேன். உங்க அப்பனையும் ஓத்தாலையும் கூப்பிடு, உன் ஊர் ஜனத்தெல்லாம் கூப்பிடு. உனக்கு எனக்கு ஏதோ முடிச்சு விட்டு போயிடுவோம், புரியுதா? உனக்கு வந்து நான் வந்து வாழ வரல. உன் வீட்டில் வந்து திருப்பி வந்து அசிங்கப்பட்டு என் மரியாதை போய் என்னை வந்து பங்க மாட்டேன், என்னை சிரிக்க வச்சு. ஆமா இப்ப ஏய் எந்திரி, என்னடி தேவை எந்திரி எந்திரி. என்னடி அங்க என்ன நடக்குன்னு தெரியாம நின்று விட்டுக்கார சிங்கு வந்திருக்கீங்க. இங்க உங்க அப்பா முன்னாடி உனக்கு என்னடி வேலை? யாரை கேட்டு உங்க அப்பா கொடுக்க வந்த? யாரை கேட்டு வந்த? எனக்கு என்ன பதில் சொன்னியா ஃபர்ஸ்ட்? என்ன பதில் சொன்னியான்னு கேக்குறேன். நான் என்னடி கேட்டு போறேன்? உன் அக்கா எங்கடி? உன் அக்கா கூப்பிடு. யாரு கூட ஓடி போட்ட? எப்பயாவது யாரு கூட ஓடி போனா? சம்பாரிச்சு அனுப்பிச்சு விட்ட பணத்துல என்னடி பண்ணீங்க? ஒரு பதில் நான் கேட்டதுக்கு ஏதாவது பதில் சொல்றீங்களா? அக்கா தங்கச்சி 2 பேர் சேர்ந்து யாரு ஏமாத்து பிளான் போட்டிருக்கீங்க? இங்க வந்து உங்க அப்பா மட்டும் அப்புறம் கூப்பிடு. உங்க ஆத்தா கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, வெளியே கூப்பிடு. கூப்பிடு, எல்லாத்தையும் கூப்பிடு, வெளியே. யாரு யாரு? உங்க பாட்டிக்குதா? இப்போ ஃபாரின்ல வேகாத வெயில்ல கஷ்டப்பட்டு நான் பாத்ரூம்லாம் கழுவி ஒரு நான் அனுப்பிச்சு விட்டா நீ உங்க அக்காலும் சேர்ந்து கூத்தாங்க அடிச்சு ஊர் மேய்ச்சிருக்கீங்களாடி? ஏய் நீங்க அடிச்ச கூத்து வெளியெல்லாம் தெரிய முடியும், அக்கா மக்களுக்கு தெரிய முடியும். அவன் போய் வேகாத வெயில வெளிநாட்டுல கஷ்டப்பட்டா நீங்க என்ன பண்றீங்க? அக்கா தங்கச்சி 2 பேர் சேர்ந்து ஊர் மேய்ச்சிக்கிட்டு மேக்கப் போட்டு தெரியுங்களாடி? அம்புட்டிய காசுடி, இங்க பாரு லிப்டிக் ஃபுல்லா அம்புட்டிய காசுடி, கரியா கலச்சிங்களாடி? ஏய் வெளியில போய் உள்ள எல்லாம் பேசவே முடியாது. உன் லட்சணம் உங்க குடும்பத்தோட லட்சணம் அக்கம் பக்கம் தெரியவனா? ஏக்கா நீ கேள அங்க பாருக்கா எவ்வளவு கஷ்டப்படுறான் போய் வெளிநாட்டுல. இவ்வளவு அக்கா தங்கச்சி 2 பேர் சேர்ந்து இவ்வளவு குடும்பமே சேர்ந்து ஆயிடுச்சுக்கா. இதெல்லாம் என்னக்கா நியாயமாக்கா? இதெல்லாம் யாரு அசிங்கப்படுத்துறேன்? ஏண்டி சம்பாரிச்சது எங்கன்னு கேட்டா உங்களுக்கு அசிங்கமா தெரியும், அக்கம் பக்கம் பாக்குறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா தெரியுது. அப்ப வந்து சம்பாரிச்சது கேட்டா கேட்கறோம் பைத்தியக்காரன். நல்லா நாயண்டி இது போய் சொல்லி பாரு அக்கம் பக்கம், உனக்கே தெரியும் என்ன நிலவரன்னு. நான் வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு வேகாத வெயில்ல கடவுடை வாங்கி இங்க நான் போன கேப்பில் ஒருத்தனுக்கு 2 பொண்டாட்டி அந்த மாதிரி ஒருத்தனை வச்சுக்கிட்டு 2 பேர் சேர்த்து கூத்துறீங்களாடி? இல்லை கேட்குறேன் என்ன நடக்குது? லாஜி அடிக்குது. ஆமா ஏய் உன் வீட்டுக்கு இதுக்கப்புறம் நான் வரேன்டி, புரியுதா? வாடி நீ வாடி வெளியே வாடிங்க, உனக்கு இருக்குடி வாடிங்க. நன்றிங்க நன்றி. என்னடி பதில் சொல்றீ? இப்ப சொல்றீ வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினா நீ உங்க அக்கால அடிச்ச கூத்து யாருக்கு தெரியாது? அக்கம் பக்கம் உங்க கதையெல்லாம் பார்த்து காரித்து போன உங்க முகரில. ஏண்டி மனசுல என்னடி தெரிஞ்சு தெரியுறீங்க? ஏண்டி இது லாஜி, நான் வெளிநாட்டுல போய் சம்பாரிச்சு நான் உங்களுக்கு எல்லாம் மாமாவா? நானு சம்பாரிச்சு அனுப்பிச்சு விடுவேன் ஊர் மேய்வீங்க. யாரு கஷ்டப்படுறது அங்க போய்? ஏண்டி கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடி? பேசுறி வாய் வேற என்னடி வச்சிருக்க? வாய் இருக்கிறதே இப்படி இல்ல, வாய் இருக்கிறதே இப்படி ஊரா அலைய விட்டு கடைசியில எல்லாம் குடும்பமே சேர்ந்து கும்மி அடிக்கிறீங்க. உன்னை வாய் இல்லாமலாம் வந்தா கடைசியில லாஜிக்கு வெளியிலடி நிக்க வைப்பீங்க. என்ன எங்கடி உங்க அக்கா காரி மேட்சுக்கு போயிட்டா? டைம் ஆயிடுச்சா? ஆமா டைம் ஆயிடுச்சு. வேற என்ன போயிருப்பா ஊர் மேயறதுக்கு? வேற எங்க போயிருப்பா? நீ இன்னும் போகலையா? கிளம்பலையா? என்னடி உனக்கு நான் பொய்யாடி சொல்லிட்டு இருக்கிறேன்? உண்மையை சொல்ல போனா குத்துதான் உனக்கு. நல்லா மேக்கப் கேக்கா போட்டுல கிளம்பிட்டு போறேன். நான் வரலாம் 5 நிமிஷத்துல கிளம்பிட்டு போலக்கு வெளியில மேயறதுக்கு. நான் என்னடி செஞ்சேன்? நான் என்ன செஞ்சேன்? நான் போய் உழைச்சது தப்பா? நான் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டேன்னா நான் பாட்டுக்கு வீட்டுல தான் விட்டுட்டு போனேன். கொண்டு போய் லாட்ஜ்ல என்னது DN 52 லாட்ஜ்ல விட்டு போன உன கொண்டு போய் ஏண்டி அந்த கடைக்கு எத்தனை போன் அடிச்சிருப்ப, எத்தனை இது அடிச்சிருப்ப? கேட்டா எங்க சொன்னாங்கன்னு கேட்டா ஐயோ சொன்னா ஊடு பூட்டி இருக்கு, சொன்னா ஊடு பூட்டி இருக்கு, பூட்டு தான் தொங்குதுன்னு கேக்குறான். அப்ப வெளிநாட்டுக்கு போறவங்களாம் அப்படியே போய் தொலைஞ்சிடணும். அனுப்புற காசு பணம் மட்டும் வந்து சேரணும் வீட்டுக்கு. அதானே உங்க ஆசை? வேற என்ன ஆசை? சொன்னா தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. வந்த வரைக்கும் லாபம் போன வரைக்கும் லாபம் நிக்கிட்டு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுன்ற தயவு செய்து. நான் அனுப்பிச்சு விட்ட காசு பணத்துல என்ன பண்ணீங்க? என்னடி பண்ண? என்ன நீ முழிக்கிற? உன் மொழி அப்படித்தானே? திருட்டு மொழி தானே? வேற என்ன பண்றது? எங்க ஆள் வராங்களா பாத்துட்டு இருக்கிற மொழி தானே? வேற என்ன பண்றது? பாரு தேவையில்லாமலாம் கையை வைக்காதுன்ற எனக்கு பாரு. நான் பாவம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் உனக்கு, புரியுதா? சும்மாலாம் லம்பாடி பொம்பளையாட்டம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஏய் நீ தாண்டி லம்பாடி பொம்பளை. நீ அடிச்ச கூத்து மாதிரி எல்லாம் சொல்லிட்டாங்கடி எல்லாரும் வெளியில.
நியூஸ் பேப்பர் போட வந்தவள இருந்து பால் பாக்கெட் போட வந்தவள இருந்து கேஸ் வண்டி போட வந்தவள இருந்து நீங்க அடிச்ச கூத்து நீங்க அக்கா தங்கச்சி உங்க ஆத்தா எல்லாம் சேர்ந்து நீங்க கும்மியா வீட்டுல அடிச்ச கூத்து எல்லாத்தையும் வெளியே சொல்லிட்டாங்க. தம்பி நீ 1-2 ரூபா சம்பாரிச்சு அனுப்பிச்சு விடுற அவளுங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிற காசு பணத்தை ஃபுல்லா கரியாக்கிட்டு தம்பி அப்படின்றாங்க. நான் அதுக்கப்புறம் என்னடி நான் என்னடி ஒழுங்கா இல்ல நான் என்ன ஒழுங்கா இல்ல நான் ஆம்பளை அடி இல்ல ஆம்பளை அந்த பொம்பளை நான் சேரி கட்டி தான் திரியறேன். குடும்ப கஷ்டத்துக்கு வீட்டுல தானே விட்டுட்டு போனேன். வீட்டுல ஒழுங்கு மாதிரி திங்க வேண்டி படுத்துக்க வேண்டியதானே ஒரு மூலையில. ரொம்ப பேசுற யாரு ரொம்ப பேசுறா? பொம்பளையாட்ட பேசு. புள்ளைய கொடுத்து போயிட்டு நான் வெளிநாடு போறேன் துபாய் போறேன் அமெரிக்கா போறேன். நான் புள்ளைய கொடுத்துட்டு போனேன். ஏண்டி இருக்கிற குடும்ப சிச்சுவேஷனுக்கு குழந்தை குட்டியே வேணான்னு சொல்லி தாண்டி வெறுத்து போய் வெளிநாட்டுக்கு போனேன். நீ வயித்துல புள்ளைய கொடுத்து போயிட்டு ஒரு சும்மாலாம் பேசக்கூடாது. 6 மாசமா நீ போன் அடிக்கல ஒண்ணு அடிக்கல நான் அடிச்சா சுவிட்ச் ஆஃப் ராத்திரி கூட வருது. நீ கேனச்சிருக்கீ நான் தானே கேனச்சிருக்கேன். ஏண்டி நீ 9 நம்பர் போட்டிருப்ப ஃபாரினுக்கு 9 நம்பர் போட்டா போக மாடி 15 நம்பர் போடணும் முடி. சொல்லாம போனா கமுக்கமா நான் சொல்லாம போன கமுக்கமா நீங்க எல்லாத்தையும் மூடி கமுக்கமா மறைச்சில்ல இங்க வந்தது. அப்புறம் யாரு சொன்னா நீ வந்தவனே சரி ஒரு நல்ல பொம்பளையானா ஒரு குடும்பஸ்து பொம்பளையானா நல்லா புரிஞ்சுக்கி ஒரு குடும்பஸ்து பொம்பளையானா நான் வந்தேன். என்னங்க நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க வந்த உடனே ஒரு ஒரு பரபரப்பு இல்ல ஒரு சுறுசுறுப்பு இல்ல ஒண்ணு இல்ல. யாருக்கு ஏண்டி நான் கூத்தடிக்கடி போயிட்டு வந்தேன் நானு சுத்தி பார்க்க போனேன். அப்புறம் கூத்தடிச்சு தான் சொல்லிருக்காங்க ஊர்ல எல்லாத்தையும் வெளியே. யாரு நானு? ஐயோ அம்மோ ஏய் அந்த கடைக்காரத்தி எதுக்கு போன் அடிச்சு பேசுற? நீ தின்னு வச்சியே திங்கிற தீனிக்கெல்லாம் அவ என்ன கேட்டு டார்ச்சர் எல்லாரும் பண்ணிருக்கா. நான் அதுக்கு தான் நீ கணக்கு வழக்கு போட்டுருக்கேன் காசை எவ்வளவு தெரியுமா நீ போட்டிருக்க இது வரைக்குமே நானு நீ அடிச்ச தீனிக்கு எல்லாத்தையும். ஏய் உன் வாயால இதுக்கப்புறம் பொண்டாட்டின்னு சொன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் புரியுதா? சரியா சொல்றேன். உங்க அப்பனையும் ஓத்தாலையும் கூப்பிடு உன் ஊர் ஜனத்தெல்லாம் கூப்பிடு உனக்கு எனக்கு ஏதோ முடிச்சு விட்டு போயிடுவோம் புரியுதா? உனக்கு வந்து நான் வந்து வாழ வரல உன் வீட்டில் வந்து திருப்பி வந்து அசிங்கப்பட்டு என் மரியாதை போய் என்னை வந்து பங்க மாட்டேன் என்னை சிரிக்க ஆமா இப்ப அதைத்தான் சொல்றேன் அதான் சொல்றேன் நான் அக்கடான போனல நீ அக்கடான இங்க மேய ஆரம்பிச்சல அக்க மக்கள் எல்லாம் காடுது. சரி அங்க 3வது தெருவுல குருசாமி செட்டியார் பக்கத்துல கடை இருக்குல்ல அதுல 65 வயசு கிழவனா அவனை போய் கூப்பிட்டுருக்க வாயா நம்ம படம் பார்க்க போலான்னு. என்ன படம்னு கேட்டதுக்கு அச்சிட்டிவ் பிரிண்டர் எனக்கே என்னன்னு தெரியாது. அச்சிட்டிவ் பிரிண்டால பாக்குற அளவுக்கு போய் அந்த 65 வயசு கிழவனை போய் நான் தேவையில்லாமலாம் பேசல தேவைன்றதுலதான் வந்து பேசிட்டு இருக்காங்க நின்று புரியுதா? அங்க இருந்து உன்னை தேடி வந்து உன்னை வாழணும் உன் காலில் விழுந்து கொண்டு போய் வீட்டுல உட்கார வைக்கணும் உன்னை அப்பன்னு நினைச்சு ஒன்னும் நான் வரல புரியுதா? நான் இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு அனுப்பிச்சு விட்டுருக்கேன் புரியுதா? நான் வேறு சிந்தி ஒரு ரூபாயும் சம்பாரிச்சிருக்கேன். அந்த காசு என்ன பண்ண ஏது பண்ணாலும் இப்ப எனக்கு கணக்கு சொல்லி ஆகணும் சொல்லு. திண்டுச்சா ஏண்டி பொம்பளையாடி வெளியில போய் கேட்டா யாராவது சொல்லுவாங்கடி அங்க வெளிநாட்டுல போய் அவன் கடவுளை வாங்கி சம்பாரிச்சு காசு பண்ண அடிச்சு விட்டா இவன் கேட்டா என்ன சொல்றா பாருங்க கரையா திண்டுச்சாங்க காசு எங்க பொம்பளையாதா இவ காரி துப்புவாங்கடி வெளியில யாராவது போய் கேட்க போனா வெளியே சொன்னா பாரு உன் கதையை பார்த்து சிரிக்கிறாங்க பாரு எல்லாரும் பாரு சிரிக்கிறாங்க பாரு. என்னை பார்த்து சிரிப்பாங்க என்னை பார்த்து என்ன சிரிப்பாங்கன்னா ஒரு கோமாலே எனக்கு இத்தனை வருஷமா கொண்டு சம்பாரிச்சு உங்களுக்கு பணத்தை எல்லாத்தையும் பொம்பளையாடி நீ பொம்பளையாடி ராட்சசி அப்புறம் ஆம்பளை எல்லாத்தையும் சேரி கட்டிட்டு அப்படி அலையிறாடி ஏண்டி சரி காரி துப்புவாங்கடி வெளியில